ஓம் லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாஹரம் விபும் பார்வதீகிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியா திகழ்கின்ற சபரிமலை ஐயப்பன், அந்த ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவருள் உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 19ஆம் நாள் 2/5/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த பொதுவாக சனிக்கிழமையிலே, இந்த மந்த வாரத்திலே எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த ஒரு சுப காரியங்களையும் ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு திருமணமாக இருக்கட்டும், ஒரு கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஆலயத்தின் கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், இந்த நாள் பார்ப்பது கூட சனிக்கிழமையில் போகக்கூடாது. முகூர்த்தம் எடுப்பதற்கு சனிக்கிழமையில் செல்லக்கூடாது. அவ்வாறு இந்த மந்த வாரம் என்பது எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாத நாள். இது நம்மில் பலரும் நாம் புரிந்து கொள்வதில்லை. எல்லோரும் நமக்கு விடுமுறை வேண்டும் என்று சனிக்கிழமையிலே திருமணம் வைத்தால் வருகின்ற உறவுகளெல்லாம் நின்று ஞாயிற்றுக்கிழமை நின்று விடுமுறையிலே செல்லுவார்கள் என்ற எண்ணத்திலே செய்கிறார்களே தவிர, சனிக்கிழமையில் எந்த ஒரு சுபகாரியத்தை செய்தாலும் அது விருத்தியாகாது என்பதை பலரும் உணர்ந்து கொள்வதில்லை. சனிக்கிழமையில் எந்த ஒரு காரியம் செய்யப்படாது. இறை வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், ஐயப்பன் வழிபாடுகள் இவற்றை செய்யலாம். அடுத்து சனிக்கிழமையில் ஔவையார் சொன்ன மாதிரி, தமிழ் மூதாட்டி ஔவை சொன்ன சனி நீராடு, எண்ணெய் வைத்து தலைக்கு மூழ்கி அன்று உடலிலே இருக்கின்ற இந்த வெப்பத்தினை தணிக்கக்கூடியது. அதனாலே தான் சனி நீராடு என்று ஔவை அழகாக சொன்னார். அவ்வாறு சிறப்போடு கூடிய இந்த சனிக்கிழமை சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. இறை வழிபாடுகள், உடல் முழுக்க நாம் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்வதற்கு, சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு சிறப்பாக அமைந்திருக்கும். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இந்த காண்டாவனம் என்கின்ற அக்னி நாள் ஆரம்பம், கத்திரி வெயில் என்று சொல்லிக்கொள்வார்கள். அவ்வாறு அந்த காண்டாவனத்திலே பொதுவாக சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, திருமணங்கள் செய்யக்கூடாது, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகங்கள் செய்யக்கூடாது, வீட்டிலே இருக்கின்ற மரம் செடிகளை வெட்டக்கூடாது. இந்த கத்திரி வெயில் என்கின்ற காண்டாவன காலத்திலே இவ்வாறெல்லாம் செய்யக்கூடாது என்பதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். நாளைய தினம் இரவு இந்த காண்டாவனம் ஆரம்பமாகின்றது. அவ்வாறு இந்த காண்டாவன காலத்திலே நாம் இவ்வாறான சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாத நாள் என்பதனை நம் முன்னோர்கள் அழகாக விளக்கியுள்ளார்கள். அது தொடர்பாக நாம் தொடர்ந்தும் வருகின்ற நாட்களிலே சிந்திப்போம் என்று கூறி, இவ்வாறு இந்த இறை வழிபாட்டில் நாம் ஈடுபட்டு இறையருளையெல்லாம் பூர்ணமாப்படுகின்ற வகையிலே இந்த சனிக்கிழமையிலே
சனீஸ்வர பகவானையும் வழிபட்டு சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய அருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.